ஆண்டவர் அண்மையில் உள்ள போதே அவரை பற்றிக் கொள்ளுங்கள். ஆமன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய பிறப்பு அதை கொண்டாட நாம் தயாராய் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு குருவானவர் சொன்ன ஒரு கதை என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு குளிர் பிரதேசத்திலே பனி மிகுதியாக பொழியக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு குடும்பத்தினர் வாழ்ந்து வந்தார்கள். அந்த குடும்ப தலைவி அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார்கள். அந்த குடும்ப தலைவனுக்கோ இயேசுவின் மீது போதுமான பற்று இல்லாமல் இருந்தது. அந்த குடும்ப தலைவி பல வேளைகளிலே இந்த ஆண்டவரை பற்றி எல்லாம் சொல்லி ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது குடும்ப தலைவர் சொல்லக்கூடிய ஒரு காரணம், ஒரு கடவுள் ஏன் மனுஷனா வரணும், அவர் கடவுளா இருந்தே நமக்கு வேண்டியதெல்லாம் செய்யலாமே என்று சொன்னார்கள். இதற்கு பதில் தெரியாமல் அந்த குடும்ப தலைவி மௌனமாக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பல ஆண்டுகள் உருண்டோடி கொண்டிருந்தது. ஒரு ஆண்டிலே கிறிஸ்துமஸ் இரவிலே அந்த கணவரிடம், குடும்ப தலைவரிடம் ஆலயத்துக்கு போகலாம் என்று அழைக்கும் பொழுதும் இல்ல, நீ போயிட்டு வாமா என்று சொல்றாங்க. ஆகவே அந்த குடும்ப தலைவியும் பிள்ளைகளுமாக கிறிஸ்துமஸ் திருப்பலிக்கு ஆலயத்துக்கு போகிறார்கள். அந்த நேரத்திலே இவருடைய வீட்டுக்குள்ளே ஹீட்டரும் மின் விளக்குகளும் போட்டுவிட்டு கதவை சாத்தி இவர் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது வெளியிலே மதிலில் யாரோ வந்து அடிப்பது போல் இடிப்பது போல் ஒரு சத்தம் கேட்கிறது. இவர் என்னவென்று ஜன்னலை திறந்து பார்க்கும் பொழுது பறவைகள் குளிர் தாங்க முடியாமல் இந்த வெப்பம் இருக்கின்ற இடத்தை நோக்கி ஜன்னல் பக்கமாக வரும் பொழுது ஜன்னல் அடைந்திருக்கிறது. அந்த சுவற்றிலே இடித்து கீழே வீழ்கிறது. அவருக்கு பறவைகள் மீது பரிதாபம் வந்து தன்னுடைய வீட்டு கதவை திறந்து வைக்கிறார். திறந்து வைத்து பறவைகளை உள்ளே வா உள்ளே வா என்று அழைக்கிறார். பறவைகள் வாசல் வரை வருகிறது. வாசல் வரை வந்துவிட்டு இவரை பார்த்த உடனே பயந்து திரும்பி போகிறது. இவரும் பல விதங்களிலே சூசு ஓஹோ என்றெல்லாம் சொல்லி சொல்லி பார்க்கிறார். ஆனால் பறவைகள் உள்ளே வரவில்லை. வாசல் வரை வருகிறது, திரும்பி பறந்து போகிறது. இந்த நேரத்திலே ஆலயத்திலே திருப்பலி மணி அடிக்கிறது. அவர் முழங்கால் படியிடுகிறார். கடவுள் ஏன் மனிதனானார் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொள்கிறேன் என்று அவருடைய இதயத்திலே சொன்னார். நான் ஒரு பறவையாக இருந்திருந்தால் இந்த பறவைகளிடம் உள்ளே வாருங்கள் என்று சொல்வது அவர்கள் புரிந்திருக்கும். ஆனால் நான் ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது அந்த பறவைகளுக்கு என்னுடைய மொழி புரியவில்லை, என்னுடைய பாசம் புரியவில்லை. அதே போலதான் என்னுடைய கடவுள் நான் புரிகின்ற அளவுக்கு, நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு, நான் தொட்டு உணரக்கூடிய அளவுக்கு இறங்கி வந்தார் என்பதை இப்பொழுது நான் விசுவசிக்கிறேன் என்று முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 1:14 வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்ல போனாலே கொண்டாட்டங்கள் எல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனால் ஆண்டவர் மனிதனோடு மனிதன் கூட ஒரு மனிதனாக கடவுள் தங்க ஆசைப்பட்டு வந்தார். ஆகவே நம் இதயங்களை திறப்போம். நம்மோடு தங்க, நம்மில் ஒருவராக வாழ ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். கிறிஸ்துமஸ்க்கு தயாராவோம்.